தெரி மெர்சல் படங்களை தொடர்ந்து 3வது முறையா தளபதி விஜய் சார் அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட 63வது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. கால்பந்து விளையாட்டை பேச வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல தளபதி விஜய் சார் பவர்ஃபுல்லான ஃபுட்பால் கோச்சரா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துக்கான படப்பிடிப்புகள் சென்னையில வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்கு. அப்போ அங்க எடுக்கப்படும் போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. இந்த நிலையில விஜய் சாரோட மெர்சல் படத்தை ஹேம ருக்மணியோட தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க. மெர்சல் படம் வசூல் ரீதியா பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஹேம ருக்மணி மெர்சல் படத்தோட விஜய் சாரோட போட்டோவை தான் தன்னோட மொபைல் போன் கவரா யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அத போட்டோவை எடுத்து தன்னோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க ஹேம ருக்மணி. ஹேம ருக்மணியோட இந்த பதிவை பார்த்து விஜய் சாரோட ரசிகர் ஒருத்தர் இன்னும் எத்தனை நாளைக்கு இதே போட்டோ வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கூடனே ஹேம ருக்மணி வந்துட்டு விஜய் சாரோட அடுத்த படம் வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சாரோட போட்டோ போட்ட என்கிட்ட 2 மொபைல் கவர் இருக்கு, இது 2வது மொபைல் கவர் அப்படின்ற மாதிரி ஹேம ருக்மணி சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த ரசிகர் ஹேம ருக்மணியை பார்த்து விஜய் சாரோட அடுத்த படத்தை எப்ப தயாரிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. விஜய் சார் ஓகே சொன்னா உடனே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், விஜய் சாரோட பதிலுக்காக இந்த தயாரிப்பு நிறுவனம் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹேம ருக்மணி உற்சாகமா தெரிவிச்சிருக்காங்க. அநேகமா விஜய் சாரோட 64வது படத்தை தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தயாரிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.